இப்போ இதில் எத்தனை வாழ்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, போகடி ஆண்ட குரு மணிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. நாம் இதுவரைக்கும் பார்த்ததில் ஒரு 6 வாழ்க வந்திருக்கு. 6 முறை இந்த வாழ்க என்பது வருவதற்கு என்ன பொருள்? சிவபுராணம் அப்படின்னு சொல்றமே, இந்த சிவபுராணத்தை மாணிக்கவாசகர் பாடுகிறார். அப்ப இதனுடைய பர்பஸ் என்ன? இறைவனை சென்று சேர்வது, இறைவனை அடைவது, அதுதானே பர்பஸ். பகவான் கிட்ட போனோம், நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் குவாலிஃபை பண்ணிக்கணுமா இல்லையா? அங்கே போகிறதுக்கு பண்ண வேண்டிய முதல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீமைகளை அகற்றிக்கொள்ள வேண்டும். எந்த தீமைகள்? ஷட் ரிப்புக்கள்னு சொல்றமே, 6 அகப்பகைவர்கள். அந்த 6 அகப்பகைவர்களை நம்மிடத்திலிருந்து போக்கிக் கொள்ளுதலைத்தான் இந்த 6 முறை சொல்லப்படுகிற வாழ்க என்ற சொற்கள் சுட்டுகின்றன. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த 6ம் போகணும்.